ஓம் தத் சத்து. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 24வது ஸ்தபகம் நிர்வேத ஸ்தபகா அப்படின்னு அதுக்கு பேர். நிர்வேதா அப்படின்னு சொன்னால் வேதனை, வேதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஸ்தபகத்தில் கவி வெங்கடாத்வரி தன்னுடைய வேதனைகளை எல்லாம் தாயாரிடத்தில் கொட்டி தீர்க்கிறார். தாயே, எனக்கு இப்படியெல்லாம் ஆயிடுத்து, என் பிறவி இந்த அளவுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, அதை எல்லாத்தையும் நீ போக்கி உன்னுடைய திருவடிகளில் நீ தான் என்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கும்படியாக இந்த ஸ்தபகத்தை அமைச்சிருக்கார். 12 ஸ்லோகத்தில் தன்னுடைய வெறும் 12 ஸ்லோகம்தான். ஏன்னா அதுக்கு மேலே அதை போய் ரொம்ப இழுத்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தன்னுடைய கஷ்டங்களை திரும்ப திரும்ப போட்டு 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 சொல்கிறது தான் நம்மளுடைய சம்பிரதாயமே. நான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், என்னை நீ தான் காப்பாற்றணும், எனக்கு என்னால் ஒன்றும் பண்ணிக்க முடியாது, எனக்கு எல்லாம் நீ தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப முக்கியம் சரணாகதியில். அப்போ அந்த சரணாகதியில் பண்ணிக்கக்கூடியதான அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப போட்டு அப்படியே உழட்டின்றே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது சொல்லி என்ன அப்படிங்கிறத புரிய வச்சுட்டா போதும். ஆகையினாலே இங்கே கவி வெங்கடாத்வரி 12 ஸ்லோகங்கள்ல தாயாரிடத்திலே தன்னுடைய மனசில் இருக்கக்கூடியதான குமரல்களை கொட்டுறார் அப்படியே. அதுதான் இந்த நிர்வேத ஸ்தபகா அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ ஒன்னொரு ஸ்லோகமாக அதை அனுபவிப்போம். शरणीकरणीयाङ्घ्रिं शश्वत्तापत्रयातुरैः सर्वनिर्वेदशमनीं समस्तजननीं नुमः. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 24வது ஸ்தபகத்தில் முதல் ஸ்லோகம். வெறுப்பை வேரோடு அறுக்கக்கூடியவள் தாயார் அப்படிங்கிற 2 ஸ்லோகத்தில். தாயே, தாபத்ரய ஆத்துரைகி, 3 விதமான தாபங்கள் இருக்கு, அதனால துன்பப்படக்கூடியவன் நான். என்ன தாபங்கள்? ஆத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடியது. ஆத்தியாத்மிகம்னு சொன்னால் தனக்குத்தானே துன்பங்களை எல்லாம் ஏற்படுத்திக்கிறது. அதாவது ஒரு வஸ்து இருக்குது, அந்த வஸ்துவை சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு இருக்குது, ஆனால் அதை சாப்பிட்டு துன்பத்தை வரவழைச்சிக்கிறது. இல்லைன்னா ஆத்மஹத்தியை, தற்கொலை பண்ணிக்கிறது, இல்லைனா உடம்பை வருத்திக்கிறது சாப்பிடாம, இல்லைனா ரொம்ப சாப்பிட்டு வருத்திக்கிறதுன்னு இப்படி ஏதோ ஒன்று ஆத்தியாத்மிகம். இதெல்லாம் தெரியும் ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் நம்ம ஈடுபட்டால் நமக்கு மனசு கஷ்டத்தை தான் கொடுக்கும்னு, ஆனாலும் அதில் போய் ஈடுபடுறது. இப்போ லாட்ரின்னு என்ன, இந்த ஆன்லைன் ராட்டு, ஆன்லைன் ரம்மிங்கிறான் பாருங்க, அது தெரியும். சும்மா போடுற மாதிரி முதல்ல துளியோண்டு கொடுப்பான். முதல்ல நமக்கு முதல் கேம் ஆடுறச்சே பரிசு கொடுத்துருவான். ஏன்னா 100 ரூபாய் கொடுப்பான். ஆனால் அதுக்கு நம்ம 100 ரூபாய் கட்டிட்டு தான் அதை ஆரம்பிக்கணும். 100 ரூபாய் விழுந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னும் ஒரு 200 ரூபாய் கட்டலாம் கட்டுவான். அதில் ஒரு 500 ரூபாய் கொடுப்பான். 500 ரூபாய் வந்துருத்தேன்னு அதுக்கப்புறம் 500 ரூபாய் கட்டினா 10,000 ரூபாய் பிடிங்கிட்டு போயிடுவான். அது தெரியும் நமக்கு. மியூச்சுவல் ஃபண்டுன்னா இப்படி தான் இருக்கும், அப்புறம் சிட் ஃபண்டுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம போய் விடுறோமே. இதெல்லாம் ஆத்தியாத்மிகம். ஆதி பௌத்திகம் அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதங்கள்னாலே ஏற்படக்கூடியது. ஆதி பௌத்திகம் அதாவது இடி, மின்னல், மழை, இந்த மாதிரி விஷயங்கள்னால உடம்புக்கு குளிர்றது, இல்லை மேலுக்கு ஜுரம் வருது, இல்லைனா பூகம்பம், இப்போ சிரியாலெல்லாம் ஏற்பட்டிருக்க பூகம்பங்கள் அந்த மாதிரி ஏற்படுறது, அதனால ஜனங்களுக்கெல்லாம் துன்பங்கள் ஏற்படுறது, அதெல்லாம் ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம்னு சொன்னால் பகவான்னாலே கொடுக்கப்படக்கூடியது. பகவான் கொடுக்க போகிறது இல்லை, இன்னாருக்கு இதுன்னு விதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அது நம்ம என்ன பாபம் செய்கிறோமோ அந்த பாபத்துக்கு உண்டான பலன் இதெல்லாம் பகவானால தான் கொடுக்கப்படுறது. அதெல்லாம் ஆதி தெய்வீகம். இப்படி 3 விதமான துக்கங்கள்ல நான் உழண்டு இருக்கேன். அப்பேற்பட்ட அந்த துக்கங்களை எல்லாம் யாருடைய திருவடியை பற்றினால், புகழ் அப்படின்னு பற்றினா அதெல்லாம் தகுமோ, அதெல்லாம் போகுமோ, அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன். ஏன்னு கேட்டால் நீ எல்லா விதமான நிர்வேதங்களையும், நிர்வேதம் அப்படின்னு சொன்னால் வெறுப்புகள்னு அர்த்தம், எல்லா விதமான நிர்வேதம், அதுதான் இந்த நிர்வேத ஸ்தபகம்னு இந்த ஸ்தபகத்துக்கு வைக்கிறார். நிர்வேதம்னு சொன்னால் வெறுப்புன்னு அர்த்தம். தன்னுடைய வெறுப்பை காண்பிக்கிறார். இங்கே வெறுப்புன்னா தாயார் இடத்துல வெறுப்போ இல்லை பாகவதால் இடத்துல வெறுப்பு இல்லை, இந்த சம்சாரத்தின் மேலே வெறுப்பு. இங்கே திரும்ப திரும்ப யாரோ ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உயிர் வாழணுமே அப்படிங்கிற வெறுப்பு, திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்தில் காமத்தில் துக்கப்பட்டு இருக்கணுமேங்கிற ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பை யார் நீக்குவாளோ சர்வ நிர்வேத சமனீம் அப்படிங்கிறார் தாயார. எல்லா விதமான வெறுப்புகளையும் ஒழிக்கக்கூடியவளான சமஸ்த ஜனனீம், எல்லா உலகத்துக்கும் தேவியானவளே, தாயானவளே, உன்னை நுமஹா நாம் வணங்குகிறோம் அப்படிங்கிறார். அப்போ சுருக்கமா என்ன சொல்றார்? 3 விதமான தாபங்களையும் எல்லா விதமான தாபங்களையும் வேற இருக்கக்கூடிய தாயே, உன்னிடத்துல என்னுடைய வெறுப்புகளை எல்லாம் வேற இருக்கிறதுக்காக உன்னை சரணாக பற்றுகிறேன், உன் திருவிடுகளில் விழுந்து சேவிக்கிறேன் அப்படிங்கிறார் கவி. அனுபாசிதாவகாங்கிரி பத்மானி அபராமிருஷ்ட பராவரஸ்திதீனி ஜகதம்ப விருத்தைவ ஜீரியதோ மே
சமதீதானி ஜன்மனாம் சதானி. லக்ஷ்மி சகஸ்ரத்துல 24வது ஸ்தபகத்துல 2வது ஸ்லோகம். இந்த முதல் வரியை பிரிக்கிறச்ச அனுபாசித தாவகாங்கிரி பத்மானி அப்படின்னு பிரிச்சுட்டு 2வது வரியை அபராமிருஷ்ட அப்படின்னு பிரிச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு வருவோம். ஜெகன்மாதாவே அப்படின்னு ஜெகதம்பான்னு இங்கே சம்போதனம் பண்றார். தாயே, உன்னுடைய திருவடித்தாமரையை நான் உபாசிக்காம உயர்வு தாழ்வு அப்படிங்கிற நிலைகளை எல்லாம் ஆராயாம வீணாகவே என்னுடைய வாழ்க்கையை நான் கழிச்சுட்டே இருக்கேன். இப்படி இந்த ஒரு ஜென்மா மட்டும் இல்ல, நூற்றுக்கணக்கான ஜென்மாக்கள் நான் இப்படியே கழிச்சுட்டேன் அப்படிங்கிற. அது என்ன? ஏன்னா தாயாருடைய திருவடி தாமரையை உபாசிக்கிற அப்படின்னு நான் சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. இந்த ஜென்மா எனக்கு வந்திருக்குன்னு சொன்னாலே அது எதனால வந்திருக்கு? நான் போன ஜென்மால தாயாருடைய திருவடியை உபாசிக்காம இருந்ததன் காரணமாகத்தான் எனக்கு இந்த ஜென்மாவே வந்திருக்கு. அப்படி போன ஜென்மாலே நான் தாயார் திருவடியை உபாசிச்சிருந்தேன்னா எனக்கு அங்கேயே மோட்சம் கிடைச்சிருக்கு, அப்படியே போயிருப்பேன். இந்த ஜென்மாங்கிறது ஒன்னே இருக்காது. அப்போ இந்த ஜென்மா வர காரணம் என்ன? போன ஜென்மால உன்னுடைய திருவடி தாமரைகளை நான் நினைக்கவே இல்லை. அப்ப இந்த ஜென்மாவிலாவது அதை நான் நினைக்க வேண்டாமா அப்படின்னா அதுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு புத்தி வரவே மாட்டேங்கிறது. ஏன்னா உயர்வு எது தாழ்வு எதுன்னு தெரிஞ்சுக்க கூடியதான ஒரு விஷய புத்தியே எனக்கு இல்லை. ஓ, இதெல்லாம் சிற்றின்பம், இது சின்னது தாழ்ந்தது, இந்த விஷயத்துல நம்ம ஈடுபடக்கூடாது. ஓ, இதுதான் பெரிய விஷயங்கள். பெருமாளுக்கு திருவாராதனை பண்றது, பெருமாளுக்கு உகப்பா நடக்கிறது, பாகவதர்கள் இடத்துல அபச்சாரப்படாம இருக்கிறது, இதெல்லாம் உயர்ந்ததான விஷயம். அதை செய்யணுங்கிற அந்த உயர்வு தாழ்வுங்கிற விஷயமே எனக்கு வரமாட்டேங்கிறதே. அப்படி அந்த உயர்வு தாழ்வு விஷயம் வராதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்? திரும்பவும் இங்கேயே உழண்டு இருக்கேன். இந்த ஒரு ஜென்மாவா, இன்னும் நூற்றுக்கணக்கான ஜென்மாக்கள், கிருமி கீட்ட சர்ப்பங்கள் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல நான் பிறந்துட்டு உழண்டே இருக்க போறேன். என்ன பண்றது? என்னால இது எதையும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு தன்னுடைய வெறுப்பை இங்க காண்பிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஜென்மாலும் இப்படிதான் இருந்துட்டேன், இந்த ஜென்மாவாவது ஒழுங்கா பயன்படுத்திக்கணும்னு பார்த்தா அதுலயும் எனக்கு புத்தி ஒழுங்கா போக மாட்டேங்கிறது. சேர்மானம் சரியில்லை, விஷய சுகங்கள்லாம் வந்து என்னை அமுக்கிறது, சம்சார சாகரம் வேற வந்து என்ன வந்து முழுகடிக்கிறது. நான் என்ன பண்றதுமா? இன்னும் 100 ஜென்மா இப்படித்தான் போகும் போல இருக்கு, வேற வழியே இல்லை, போ என்ன பண்றது அப்படிங்கிற அந்த வெறுப்பை காண்பிக்கிறார் கவி. அபவர்க கதா பதாதிகானாம் அனுதாசீன ஹ்ரிஷீக கிங்கராணாம் திவசா பகவோ விருதைவ யாதாக தவசானந்தமுபாசனம் வினானஹா. லக்ஷ்மி சகஸ்ரத்துல 24வது ஸ்தபகத்துல 3வது ஸ்லோகம். தாயே, இந்த மோக்ஷம் அப்படிங்கிற அந்த பேச்சு வழியில கூட நாங்க வராதவா. எங்கேயோ இந்த இடத்துல மோட்சத்துக்கு போறதுக்கு என்ன வழின்னு ஏதோ பேசிட்டு இருக்கான்னா, அப்பப்பா அந்த பக்கம்லாம் நாங்க வரமாட்டோம்ப்பா, நாங்க வேற பக்கம் போறோம்னு கிளம்பி போயிடுவோம். அப்பேற்பட்டவா நாங்க. அது மட்டுமா, எங்க இந்திரியங்கள்லாம் இருக்கே, ஹிருஷிகம் அப்படின்னு சொன்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். அதுக்குதான் பெருமாளுக்கு ஹிருஷிகேஷன்னு பேர் உண்டு. அதாவது ரிஷிகா, இந்திரியங்களை அடக்கி அதற்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். ஆனா நம்மளாம் ரிஷிகேஷனா இருக்க முடியாது. இந்திரியங்கள் என்ன சொல்றதோ அதனுடைய அதுக்கு கட்டுப்படுவோம், அது நமக்கு தலைவனா இருக்கும். நம்மளும் ரிஷிகேஷன் தான், ரிஷிக ஈசன், இந்திரியங்களை தலைவனாக உடையவர்கள் நாமல். ஆனா பெருமாள் இந்திரியங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன். வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்கும். தன் கட்டுப்பாட்டுல இந்திரியங்களை வச்சுட்டு இருப்பார், நாம அதன் கட்டுப்பாட்டுல இருப்போம். அப்போ நாங்கள்லாம் யாருன்னா இந்திரியங்கள் மும்முரமா வேலை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வேலை பண்ணிட்டு இருக்கிற அந்த இந்திரியங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதே மாதிரி உன்னை உபாசனை பண்ணா அது சந்தோஷத்தை கொடுக்கும், அது பேரானந்தத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சும் கூட அந்த விஷயத்துல ஈடுபடாதவர்கள் நாங்கள். இப்படியே பல பல நாட்கள் விருதா திவசாக பகவோ, நிறைய நாட்கள் வீணா போயிடுத்து அப்படிங்கிற. பரவாயில்ல, அவருக்கு எத்தனை வயசுல வந்ததுன்னு தெரியல இந்த எண்ணம். ஆனால் நமக்கெல்லாம் சில பேருக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்திருக்குன்றச்ச ரொம்ப சந்தோஷப்படணும். அதை சில பேருக்கு இப்பயாவது வந்ததேன்னு சந்தோஷப்படணும். நிறைய பேருக்கு வராமையே காலத்தை கழிச்சுட்டு இருக்கா பாருங்க. நமக்கு இதை படிக்கிறச்சாவது அந்த விஷயம் தெரியறதே அப்படிங்கிறச்ச சந்தோஷம். அப்போ தாயே, இந்த மோட்சத்துக்கு போகக்கூடியதான வழியை பற்றி யாராவது சொல்லிட்டு இருக்கான்னா அதை பற்றி நாங்கள் கேட்டுக்கவே மாட்டோம். இந்திரியங்களுடைய வழியில, அதாவது இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் உழலுவோம். அதே மாதிரி உன்னை உபாசனை பண்ணால் அது சந்தோஷத்தை கொடுக்கும்னா அந்த விஷயத்தில் நாங்கள் ஈடுபடவே மாட்டோம். இப்படி பல நாட்கள் நாங்கள் வீணடிச்சுட்டே போயின்னு இருக்கோம். என்ன பண்ணுறது? நாங்கள் இந்திரிய கிங்கரர்களாக இருக்கோம், பெருமாள் கிங்கரர்களாகவோ உனக்கு கிங்கரர்களாகவோ இல்லை. இப்படியே எங்கள் வாழ்க்கை போயின்னு இருக்கு, நாட்கள் போயின்னு இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு நாட்களை வீணடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிறது. எப்போ இந்த மொபைல் டெக்னாலஜின்னு ஒன்று வந்ததோ
அப்போலேருந்து ஆரம்பித்து ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளுடைய நேரங்களை எல்லாம் அது சாப்பிட்றது. ஒரு 2 நிமிஷம் மொபைலை பார்ப்பேன், இல்லை 2 நிமிஷம் எதையாவது ஒன்று யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளா, என்ன ஏது, யாருக்காவது பிறந்தநாளால் ஒரு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், இல்லைனா ஹாப்பி பர்த்டேன்னு அனுப்பலான்னு ஒரு மொபைலை எடுத்தோன்னா சப்பான்னு யாராவது எத்தையாவது ஒன்று அனுப்பிச்சுட்டு இருக்கா, அதுக்கு கமெண்ட் போடுறது, அதுக்கு லைக் போடுறது, இல்லை நமக்கு யாராவது நேத்தி போடுறதுக்கு லைக் போட்டாலா இல்லையா, கமெண்ட் அடிச்சிருக்காளா இல்லையா, அந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறது, இப்படியே வீணடிச்சுன்னு போயின்னு இருக்க நாள். கண்ணுக்கு தெரிஞ்சு வீணடிச்சுன்னு இருக்கா இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாருமே சரி. ஆனால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படியே அந்த இந்திரிய சுகமாகட்டும் இந்த காலங்களாகட்டும் இழுத்துட்டே இருக்கு. ஒரு நாள் சமயமே இல்லாமல் நிற்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அன்னைக்கு. அப்போத்தான் எல்லாருக்கும் சமயத்தினுடைய ஒரு வேல்யூ ரொம்ப தெரிய போகிறது. அது வரைக்கும் இந்த சமயம் அப்படிங்கிறது விஷயத்துக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு. அவதீரித சாது சங்கமானாம் அபசாரேஷு ச பத்த கங்கனானாம் கதமன்யதமம் கிருபா நிதேமாம் கமலே ஹந்த விருதா கிருதாஹ் கலானாம். ஓம் தத்சத். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 24வது ஸ்தபகத்தில் 4வது ஸ்லோகம். இங்கேயும் கவி தன்னுடைய மனக்குமுறல்களை தாயார் இடத்துல வெளிப்படுத்துகிறார். தாயே கமலையே, நீ கிருபா நிதி, அருள் நிதியாக இருக்கேனே, அப்படி இருந்தும் கூட என்னையே ஒரு ஊதாரித்தனமா ஒரு போக்கிரித்தனமா நீ ஆக்கின அப்படின்னு தாயார் இடத்துல கேள்வி கேட்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, நல்லவாளுடைய ஒரு சத்சங்கத்தை நான் விட்டுடுறேன், அதே மாதிரி கெட்டவர்கள் யாரோ அபச்சாரம் பண்றவா யாரோ அவ கூட சேர்ந்துட்டு கங்கரத்தை கட்டின்னு நான் போக்கிரித்தனம் பண்ணுவேன், நான் துஷ்டத்தனத்துல ஈடுபடுவேன் அப்படின்னு நான் நின்றுட்டு இருக்கேன்னா, அப்படி நீ என்ன ஆக்கிட்டே இல்லையா, ஏன் இந்த நிலைமை அந்த ஐயோ இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துடுத்தே, என்னை ஏன் இப்படி ஆக்கினேன் அப்படின்னு தாயார்கிட்ட புலம்புற. ஏன்னா சந்தர்ப்பங்கள்ல நம்ம விஷயங்களை ஒழுங்கா புரிஞ்சுக்காம பெருமாள் இடத்துல போய் எல்லாம் பாருங்க. நம்ம ஏற்கனவே நான் இதை தெரிவிச்சிருக்கேன், இந்து கோவில் இந்த சினிமாக்கள்லாம் காட்டும் பொழுது பகவான் கிட்ட போய் நின்றுட்டு, ஏன் என்னை இப்படி ஆக்கின, உனக்கு கருணையே இல்லையா, உனக்கு அது இல்லையா, இது இல்லையா, உனக்கு கண்ணு இல்லையா, நான் எத்தனை வாட்டி உனக்கு விளக்கு ஏற்றிருக்கேன், நான் உனக்கு எத்தனை வாட்டி அபிஷேகம் பண்ணிருக்கேன், உனக்கு எத்தனை புடவை சாத்திருக்கேன், அம்மாவும் மேல எனக்கு கருணையே இல்லையா, நீ கல்லா கடவுளா அப்படின்லாம் கத்துற மாதிரி சீன் வைப்பான். அதே பாருங்க சர்ச்சில் போய் நின்றுண்டா அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே தியானத்தில் முட்டி போட்டுண்டு அப்படியே தியானத்தில் இருப்பான். அப்படியே அமைதி அங்கே வந்துருமா. அந்த அளவுக்கு மக்களை மூடத்தனமாக்குவான். இங்கே இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளே நம்ம சரியா புரிஞ்சுக்காதது தான் இந்த நிலைகள். நல்லவா கூட சத்சங்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல விஷயங்கள் மேலே ஈடுபாடு வரும், நல்ல விஷயங்களை நம்ம செய்வோம். கெட்டவா கூட இருந்தோம்னா அந்த விஷயங்களை தான் நம்ம ஈடுபட போகிறோம். இங்கே தனக்கு அது இயலாமைங்கிறத காண்பிச்சுக்கிறார். என்னதான் நம்ம பண்ணணும், நல்லவா கூட சேரணும்னு சொன்னாலும் கூட சில விஷயங்கள் நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு போகும். அதை நம்ம அதே தானே அர்ஜுனர் கேட்கிறார் கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா என்னுடைய மனசை நான் கட்டுப்படுத்த முடியும் இல்லை, மன சஞ்சலம் ஹி கிருஷ்ணா அப்படின்னு, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா அப்படின்னு. இல்லை அர்ஜுனா, நீ கட்டாயம் மனசை கட்டுப்படுத்தி தான் ஆகணும், அதுக்கு வேற மேஜிக் எல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் உன்னுடைய ஒரே ஒரு திடமான ஒரு விசுவாசத்தின் மூலமாக அபியாசேனது கௌந்தேய பிராக்டிஸ் மூலமா மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும், வேற வழி கிடையாது, மேஜிக் எல்லாம் எதுவும் கிடையாது, அதனால் நீ தான் பண்ணி ஆகணுங்கிற. அந்த மாதிரி இங்க தாயார் இடத்துல இவர் கேட்கறது அப்படிதான் தோன்றது. தாயே என்ன கெட்டவா கூட சேர்க்க விட்டுட்டே இருக்கியே, நீ கருணை கடலாச்சே, நீ அப்படி ஒரு மேஜிக் போட்டு ஒரு சொக்குப்படி போட்டு என்ன உன்கிட்ட இழுத்துக்க கூடாதான்னா அதெல்லாம் முடியாதுடா கண்ணா, நீ என்கிட்ட வந்தியானா நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணலனாலும் தாயார் பிடிச்சி இழுத்துப்பா நம்மள. இருந்தாலும் நமக்கு அந்த விஷயங்கள் மேலே இந்திரிய சுகங்கள் மேலே நம்ம போகாமல் கட்டுப்பாடோடு இருந்துட்டு நம்ம தாயார் இடத்துல பிரார்த்திக்கணுங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கவியினுடைய புலம்பல் நம்ம புலம்பலாகத்தான் இங்கே இருக்குங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஸ்மாரம் ஸ்மாரம் மலின விஷயான் மானசம் மேவ சன்னம் சாரம் சாரம் பிரதிகல கிரகம் ஜாத கேதௌ சபாதோ காரம் காரம் குஜன வினுதிம் கிளேஷிதா ஹந்த ஜிஹ்வா வாரம் வாரம் வனஜ நிலையே கிம் நு விஜ்ஞாபயேயம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 24வது ஸ்தபகத்தில் 5வது ஸ்லோகம் வனஜ நிலையே அப்படிங்கிறார். அதாவது தாமரையில் இருக்கக்கூடிய விலை அப்படின்னு தாயாரை இங்க சம்போதனம் பண்றார். மலினமான விஷயங்களை எண்ணி எண்ணி என்னுடைய மனசு நொந்து போயிருக்கு. அது மட்டுமா அப்படின்னா, இந்த போக்கிரிகள் கெட்டவாளுடைய ஆத்துக்கு போய் 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 என் காலெல்லாம் கழண்டு போயிடுச்சு. துஷ்டர்கள் கிட்ட பணிஞ்சு 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 என்னுடைய நாக்கு வாடி வதங்கி கிடக்கு. இப்படி திரும்ப 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 நான் என்னத்தை தான் சொல்றது அப்படிங்கிற. வாரம் வாரம்
நான் உங்ககிட்ட என்னத்தை தான் போய் விஞ்ஞாபிக்கிறது எனக்கு தெரியல. தாயே, நீ தான் என்னன்னு புரிஞ்சுட்டு எனக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துட்டு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு. என்னுடைய மனசு கட்ட விஷயங்கள்ல போயிட்டே இருக்கு அப்படிங்கிறார். அது எல்லாருக்கும் ஆகிறது தான் அந்த நிலைமை. அதை நம்ம தான் பார்த்து கட்டுப்படுத்திக்கணும். அதே மாதிரி போக்கிரிகளுடைய வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கு, என்னுடைய கால் அதனாலே கழண்டு போயிடுது அப்படிங்கிறார். மனசு சொன்னவர் அடுத்தது காலை சொல்றார். ஏன்னா கெட்டவாளுடைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. சில சமயம் என்ன பண்றது, அதுதான் நமக்கு ஒரு விதின்னு விதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம துஷ்டர்களுக்கு பணிஞ்சு பணிஞ்சு நாக்கு வதங்கி போயிருக்குன்னு. ராஜாக்கள்லாம் துஷ்டர்கள் தான், அவளை ஸ்தோத்திரம் பண்ணா தான் ஏதாவது தம்படி கிடைக்கிறது, அதில் தான் ஜீவனம் போகிறது, இல்லைன்னா கஷ்டம் பிராணனே போகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அவளை தான் அடி பணிஞ்சு அவளை ஸ்துதிச்சு தான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நாக்கு வதங்கி போயிருக்கு. நான் வேற என்னத்தை தாயை உங்ககிட்ட போய் நான் விஞ்ஞாபிப்பேன், இந்த நிலைமையெல்லாம் இல்லாமல் எனக்கு நல்ல ஒரு மோட்சத்தை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறது அப்படிங்கிறத தான் இங்கே மறைமுகமாக கவி இப்படி காண்பிக்கிறார். அப்போ இனி என் கால்கள் கெட்டவாள் கூட போய் இருக்கக்கூடாது, என்னுடைய வாய் கெட்டவர்களை பணிஞ்சு பேசக்கூடாது, என்னுடைய மனசு கெட்ட விஷயங்களை நினைக்கக்கூடாதுன்னா அதுக்கு நீ மோட்சத்தை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கவி இப்படி நான் வேற என்னத்தை உங்ககிட்ட போய் நான் விஞ்ஞாபிக்கிறது, இப்படி தான் இருக்கு என் நிலைமை, போ ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிறார். விஹிதம் அகிலம் த்யக்த்வா கிருத்வா ச கர்ஹிதத் மன்வஹம் ததுசித பலான் யத்ரா முத்ராப்யஹோ கலயன்னஹம் குணகண நிதேத் மிருத்வா மிருத்வா கியந்தி யுகானிவா முரவிஜயினோ ஜாயே ஜாயே யமோஹ பயாதுரஹா. லக்ஷ்மி சகஸ்ரத்துல 24வது ஸ்தபகத்துல 6வது ஸ்லோகம். முராரியின் மனைவியே அப்படின்னு முரவிஜயினோ அப்படின்னு இங்க காண்பிக்கிறார். ஜாயே பெருமாள் முராரியனுடைய மனைவியே அப்படிங்கிறார். தாயே, குணக்கூட்டங்கள் எல்லாம் உடையவள் நீ, அதை ஒரு செல்வம் நிதியாக இருக்கக்கூடியவள் நீ. நான் எப்பேற்பட்டவன் சொன்னா சாஸ்திரத்துல எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அதையெல்லாம் விட்டுடுறவன், எதெல்லாம் கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் பிரதி தினமும் செய்யக்கூடியவன். அப்படி விதிக்கப்பட்டதை செய்யாம விதிக்கப்பட்டது செய்யக்கூடாதுன்னு இருக்கக்கூடியதை செய்யறதுனாலே அதனுடைய விளைவாக எனக்கு என்ன ஆறுது, இன்மையிலையும் மறுமையிலேயும், அதாவது இங்கேயும் மேலேயும் நான் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். அதுவும் ஒரு ஜென்மத்திலேயே அப்படின்னா யுக யுகமாக பிறந்து பிறந்து நான் இறந்து இறந்து பிறந்துட்டே இருக்கேன். இதெல்லாம் மோகத்தினாலும் பயத்தினாலும் நான் கஷ்டப்பட்டு உடன்று இருக்கேன். தாயே, நீ தான் என்னை ரட்சிக்கணும் அப்படிங்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எதுக்கு அது வேண்டாம் இது வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டே இருந்து எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு நாளும் சௌக்கியம் ஏற்படாது. சௌக்கியம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நம்ம எது வேத விகிதமோ அதை செஞ்சு ஆகணும், எதில் வேத நிஷித்தமோ அதை செய்யவே கூடாது. அப்படி பண்ணோன்னா நமக்கு எந்த இடத்துலையும் சௌக்கியமே ஏற்படாது, கஷ்டத்தை தான் அனுபவிப்போம். திரும்ப திரும்ப நம்ம பிறந்துட்டே இருப்போம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு வந்துட்டே தான் இருப்போம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத தான் இங்கே கவி காண்பிக்கிறார். அதனால மோகத்தினாலையும் பயத்தினாலையும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் தாயே, என்னை நீ தான் காப்பாற்றணும். மோக பய ஆத்துரஹாங்கிறார் இங்க. மோக பயம் அதே மாதிரி ரெண்டுமே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, என்னை பீடிக்கிறது, நீ தான் அதுலேருந்து என்னை காப்பாற்றணுங்கிற. திருணத்யாஜம் தியக்த்வா த்ரிஜகதி கலத்ராதி விஷயான் பிரணத்யாதே திவ்யாம் கதி கதி கதிம் யாந்தி கிருதினஹ அஹம் த்வேவம் தாவத் விஷய விஷயந்த்ரேஷு பதிதः நிஷீதன் சம்சாரே விஷதவசரே ரோதிமிரமே. லக்ஷ்மி சகஸ்ரத்துல 24வது ஸ்தபகத்துல 7வது ஸ்லோகம். ரமையே அப்படின்னு இங்க சம்போதனம் பண்றார். தாயே, 3 உலகத்திலையும் மனைவி முதலான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் புல்லுக்கு சமானமா ஒதுக்கக்கூடியது. திருணத்தியாஜம் அப்படிங்கிறார். திருணம்னா புல்லு, அற்பமானது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றது. மனைவி முதலான எல்லா விஷயங்களுமே புல்லுக்கு சமானமா ஒதுக்கி உன்னை எப்பொழுதுமே சேவிச்சுண்டு எத்தனையோ பேர் திவ்யமான அந்த மோட்சத்தை அடைஞ்சுட்டே இருக்கா. ஆனா நான் அப்படியா அப்படின்னு கேட்டா இல்லை. இந்த விஷயம், அதாவது இன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு விஷ யந்திரம் இருக்கு. அந்த யந்திரத்துக்குள்ள விழுந்து மாட்டிண்டு விபத்து காலத்துல எப்படி ஒருத்தன் அழுவானோ, அதாவது விஷதவசரே விபதவசரே ரெண்டும் ஒண்ணுதான் அர்த்தம். கஷ்டமான காலம் அப்படின்னு அர்த்தம். எப்படி கஷ்டமான காலத்துல ஒருத்தன் அழுவானோ அந்த மாதிரி அழுதுன்னு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ
எல்லாத்தையும் புல்லுக்கு சமானமாக மதிக்கணும். அதுதானே ரிஷிகள்லாம் சமமாக மதிக்கிறா. எல்லாமே புல்லுக்கு சமானம், எதுவும் பெரிய விஷயமே இல்லை நமக்கு, அந்த சுகங்கள்லாம் சுகமே இல்லை அப்படின்னு அவெல்லாம் விட்டுட்டு அது எல்லாத்தையும் புல்லுக்கு சமானமாக ஒதுக்கி திவ்யமான கத்தியை அவர்கள் தாயாரனுடைய திருவடிகள் மூலமாக அடைகிறார்கள். நானும் அப்படி இருக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் முடியலையே. இந்த விஷயம் அப்படிங்கிற அந்த சுகங்கள் இருக்கே, அது ஒரு விஷ யந்திரம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என்னை போட்டு சக்கையாக புழிஞ்சு எடுக்கிறது. நான் என்ன தாயே பண்ணுவேன்? அதனால் விபத்து காலத்தில் ஒருத்தர் எப்படி அழுவானோ அப்படின்னு அழுதுன்னு இருக்கேன். இப்போ என்னை நீ காப்பாற்று, விபத்து காலத்தில் மாட்டின்றவனாட்டம் நான் இருக்கேன், என்னை காப்பாற்று அப்படிங்கிற. நிறைய பேர் அப்படி தான் இன்றைக்கி தவிச்சுன்னு இருக்கோம். விஷய சுகத்தில் மாட்டின்றோம். எல்லாருமே லக்ஸூரியஸாக எல்லா விஷயமும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக எதெல்லாம் கிடைக்குமோ எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிறோம். மொபைலுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு பவர் பேங்க்கு, அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டுன்னு சுற்றணும். அதுக்கு போராதிக்கு இன்றைக்கி இயர்ஃபோன் வயரை போட்டு சொருகிண்டு யாராலையும் கேட்க முடியல. அதுக்கு வயர்லெஸ் இல்லைன்னா வயர் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோனை வாங்கி வச்சுக்கிறோம். அதுக்கு சார்ஜ் போட்டுட்டு அதுக்கு சுற்றின்னு இருக்கணும். அது எங்கே போச்சு எங்கே விழுந்ததுன்னு தெரியாமல் சில பேர் அந்த இயர் பட்ஸ்ன்னு வச்சுட்டு இருக்கான், காதுக்குள்ளேயே அப்படியே வைக்கிற மாதிரி. அதை கூட 2 பேர் தூக்கத்திலே முழுங்கிட்டானா. நியூஸ் பேப்பர்லலாம் படித்தேன் நான். என் தூக்கத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு காதுலேயே வச்சுட்டு பேசிட்டு அப்படியே முழுங்கிடுறான். இன்னும் சில பேர் பார்த்தா வயரை வாயில் கடிச்சுட்டு இந்த மைக்கு கிட்ட வாயில் கடிச்சுட்டு இந்த சச்சன இந்த பல்லில் கடிச்சு வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் புரியாது. அந்த மாதிரி பேசிட்டு இருப்பான். என்னடா இவன் டட்டானால ஒழுங்காக சொல்ல மாட்டேன்றானேன்னு பார்த்தா அந்த வயரை வாயில் கடிச்சுட்டு பேசிட்டு இருக்கான். அதனால் வாயில் அந்த வார்த்தைகளே சரியாக வரல. அது ஏதோ ஒரு படத்தில் மனோரமா பேசுவா, தாத்திஜா என்ன பந்தித்தி தித்து, அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாம் போயின்னு இருக்கு. அதாவது விஷய சுகத்துக்கு மாட்டின்ட்டு எந்த அளவுக்கு நம்மளே வருத்திக்க முடியுமோ கஷ்டப்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். சார்ஜ் போட்டுண்டே பேசுறது, அந்த இடத்த விட்டு நகராமல் இருக்கிறது, நீ என்னென்னலாம் அழிச்சாட்டியம் சுகமாக 34 இன்ச்சு 96 இன்ச்சு டிவி வாங்கி வச்சுக்கிறது, அதுக்கு ஒரு சவுண்டு ஃபார் பிக் படாவாக சத்தம் வர்ற மாதிரி. கடைசியில் பக்கத்தாத்துக்காரன் சவுண்டை கம்மியாக வைங்கோன்றான், கேட்க முடியல, குழந்தை இருக்குது அழறதும்பா. இப்படி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டுறோம். எங்கள் பெரியப்பா ஆற்றுல போனால் திடீர்னு காலுக்கு அடியில் ஏதோ ஒன்று முட்டின்னு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அதை பெருக்கி துடைக்கிற மிஷின். அது அமெரிக்காலேருந்து பையன் வாங்கி கொடுத்தான், எதுக்கு சிரமப்படுறீங்க அப்படின்னு. காலில் ஏதோ ஒன்று நக்கராப்பில் நாய் நக்கராப்பில் இருக்குது. என்னடான்னு பார்த்தா அது காலில் இருக்கு. நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் எங்கேயாவது நடுவில் வாசப்படி இருந்ததுன்னா அதை தாண்டி போகாதா. அதுதான் பத்தினி போல் இருக்கு, படி தாண்டா பத்தினின்னு நினைக்கிறேன். வாசப்படியை தாண்டி போகாதா. நம்ம கொண்டு போய் தூக்கி வச்சா தான் திரும்ப அடுத்த ரூமுக்கு போய் அது பெருக்குமா. என்ன அழிச்சாட்டே பாருங்க. சௌரியமாக இருக்கணும், ஒரு இடத்துல உட்காந்துட்டு பெருக்கிறதுக்கு துடைக்கிறதுக்குன்னு ஒரு மிஷினை வச்சா அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போகாது. திரும்ப நம்ம தான் போய் சிரமப்பட்டு தான் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம மிஷின் வாங்கி போட்டுட்டு அதை தொடச்சிடும் பெருக்கிடும்னா திரும்பவும் அங்கே நம்மளுடைய கை இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷய சுகத்தில் போய் நான் மாட்டிட்டு கஷ்டப்பட்டுருக்கேன், என்னை காப்பாத்துன்னு இங்கே கதர்றார் கவி. ஜனனி மஹதி வம்சே ஜன்ம லப்தம் ததக்கிம் விஷதமதிகதே வா வேத சாஸ்திரே ததக்கிம் சதசி கதக தர்ப சாதிதோ வா ததக்கிம் பவ ஜலதி தரிஸ்துவம் பாவிதா சேன்ன சித்தே. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 24வது ஸ்தபகத்தில் 8வது ஸ்லோகம். தாயே, ஒரு பெரிய குலத்தில் நான் பிறவி கிடைச்சாச்சு. சரி, அதனால் என்னப்பா? பெரிய குலம், அது பெரிய வம்சம். ஆஹா, ஈரோடு மிட்டாதார் அப்படி மாடபூஷி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, நான் வேத சாஸ்திரத்தை எல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் கசடர கற்றுன்ட்டேன். சரி, அதனால் என்ன? ததக்கியம். சரி, அதனால் என்னப்பா? இப்போ நீ வேதத்தெல்லாம் கற்றுன்ட்ட, வேதத்தினுடைய அங்கங்கள் எல்லாத்தையும் கற்றுன்ட்டு சார்த்தத்தோட வேதத்தை கற்றுன்ருக்கேன், கனபாடியாக இருக்கேன், இருந்துட்டு போகட்டும். சபைகளில் வாதிகள் எனக்கு எதிராக யார் வாதம் பண்ணுறாலோ அவள் கொழுப்பை எல்லாம் அடக்கியாச்சு. சரி, ததக்கியம். அதனால் என்ன? சம்சார சாகரத்தை காப்பாற்றக்கூடிய ஓடத்மான தாயாரை யார் ஒருத்த மனசில் தியானிக்கலையோ இது இத்தனையும் இருந்தாலும் வியர்த்தந்தான் அப்படிங்கிறார். ஸ்வேதகேது ஆருணி அப்படின்னு சொல்லி சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரும். அது உபனிஷத்தில் இந்த பையன் வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வருவான், ஸ்நாத்தக விரதங்கள்லாம் முடிச்சுண்டு. அப்போது அப்பா இந்த ஆருணி அப்படிங்கிறவர் பையனை பார்த்து கேட்பார், என்னப்பா வித்தியெல்லாம் நல்லபடியாக ஆச்சா அப்படின்னு. உடனே அதுக்கு பையன் சொல்லுவான், நான் நன்னா கற்றுன்ட்டேன்ப்பா, வேதத்தை எல்லாம் சார்த்தத்தோட வேதத்தினுடைய ஷடங்கத்தையும் கற்றுண்டு எல்லாரையும் நான் ஜெயிக்கிறதுக்கு தயாராகிட்டேன் அப்படிம்ப. அப்போ உடனே இந்த அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகும்,
என்ன இது, நம்ம குலத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் கொஞ்சம் கூட கர்வம்ங்கிறதோ எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம பையனுக்கு மட்டும் ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி சொல்கிறான் இவன் அப்படின்னு உடனே ஒரு கேள்விகளை கேட்பார். அப்பா, எதை கத்துண்டா கற்றுக்காததெல்லாமும் கத்துண்ட மாதிரி ஆகுமோ அதை நீ கத்துன்ட்டியா, எதை கேட்டா கேட்காததெல்லாமும் கேட்டபடி ஆகுமோ அதை நீ கேட்டுன்ட்டியா, எதை பார்த்தா பார்க்காததெல்லாமும் பார்த்தபடி ஆகுமோ அதை நீ பார்த்துட்டியா அப்படின்னு கேட்பார். என்ன இது, என் வாத்தியார் எல்லாம் சொல்லி கொடுக்குறவராச்சே, இந்த மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையா அப்படின்பா. அப்போது அந்த கர்வத்தை முதல்ல விடு, அது முக்கியம் இல்லை. எதை தெரிஞ்சுட்டா சூக்ஷ்மமான விஷயத்தை தெரிஞ்சுட்டா மற்றதெல்லாம் தெரியாததும் தெரிஞ்சது மாதிரி ஆகுமோ அதை தெரிஞ்சுக்கோ, இங்கவா நான் சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு தான் அவனுக்கு ஒரு ஆலமரத்தினுடைய பழத்தை எடுத்துட்டு வர சொல்லி அதில் குட்டி குட்டியாக இருக்கக்கூடியதான விதையை கட் பண்ண சொல்லி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லுவார். ஒன்றும் தெரியலையப்பா அப்படிம்பார். கவலைப்படாத, இதுக்குள்ளதான் பெரிய ஒரு ஆலமரம் பின்னால வர்றதுக்காக காத்துண்டு உக்காந்துட்டு இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது, அதுதான் சூக்ஷ்மமான வஸ்து, அதை தெரிஞ்சுக்கோ நீ முதல்ல. அதை தெரிஞ்சுட்டினாலே இந்த ஆலமரங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆயிடும். பெரிய மண்ணு தான் முக்கியம், மண்ணுல இருந்து தான் மண் பானையோ மண் பொம்மையோ எதுவாக இருந்தாலும் வரும். மண்ணை நீ தெரிஞ்சுக்கோ. தங்கம் தான் முக்கியம், தங்கத்துல இருந்து தான் வளையல் காதுக்கு தோடு அது இதுன்னு எல்லாம் ஆகும். அதை நீ தங்கத்தை தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு ஹாரங்கள் அது இதுலாம் தெரிஞ்சு போயிடும் அப்படிம்பார். அந்த மாதிரி பெரிய குலத்துல பிறவி கிடைச்சிட்டா மட்டும் பெரிய விஷயம் இல்லை. வேதத்தை சாஸ்திரங்களை நன்னா கத்துனுட்டு சாங்கத்தோட அது அத்தியனம் பண்ணா மட்டும் பெரிய விஷயம் இல்லை. சபைகளில் பெரிய பெரிய வாதிகள் எல்லாத்தையும் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. சம்சார சாகரத்துக்கு கடக்கிறதுக்கான ஒரு ஓடம் தாயார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை யார் தெரிஞ்சுக்காம அந்த தாயாரை யார் தியானிக்காம இருக்கானோ அவனுக்கு இது அத்தனையும் இருந்தாலும் வீண்தான் அப்படிங்கிறார். அப்போ தாயாரை தியானிக்கணும். என்னதான் நம்ம கத்துண்டாலும் என்னதான் அத்தியனம் பண்ணிட்டாலும் என்னதான் பெரிய குலத்தில் பிறந்திருந்தாலும் கூட தாயாரை சேவிக்கலைன்னு சொன்னால் நமக்கு அதில் லவலேஷம் கூட நமக்கு பிரயோஜனத்துக்கு வராதுங்கிறது தான். பகவன் நாராயணாபிமதானுரூபன்னு சுவாமி பகவத் ராமானுஜர் ஆரம்பத்தில் கத்தியத்திரயத்தில் ஆரம்பத்தில் சரணாகதி கத்தியத்தில் தாயாரத்தான் முதல்ல சரணடைகிறார். அகிலஹேய பிரத்தினீக கல்யாணேகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண ஞானானந்தேக சுரூபான்னு எல்லாமே பெருமாளுக்கு எத்தனை குணங்களை சொன்னாலும் கூட பகவன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணம் அகம் பிரபத்தியே அப்படிங்கிறார். முதல்லையே பெருமாளை சொல்லலை, எங்க தாயாரத்தான் சொல்றார். அப்படி தாயார் இடத்துல சரணாகதி அடைந்தா தான் நமக்கு எல்லாமே சித்திக்குங்கிறது இங்கே கவியினுடைய தாற்பயம். அடித்வா துர்தேஷான் சதசி ச நடித்வா க்ஷிதிபுஜாம் பட்டித்வா தீனோக்திரபி பலமலப்த்வாதி ச பலஹ அபாரைர் வியாபாரைர் அலசதனுராராதனமஹோ பவத்யா ஹித்வாஹம் பலவதவசீதாமி கமலே. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 24வது ஸ்தபகத்தில் 9வது ஸ்லோகம். தாயே, அட்டித்வா துர்தேஷான், பலவிதமான கஷ்டமான தேசங்களுக்கெல்லாம் நான் போய் அலைஞ்சி தெரிஞ்சிட்டேன். அதே மாதிரி சதசிச்ச நட்டித்வா, பெரிய பெரிய அரசர்களுடைய அவைகளில் பல விதங்களில் நான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி க்ஷிதிபுஜாம் பட்டித்வா, பலவிதமான தீன பேச்சுக்கள், அதாவது தீனர்களுடைய பேச்சுக்கள்ல எப்படி தீனம்னா ரொம்ப கெஞ்சி குரல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி அவகிட்ட நான் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டால் பலன் ஒன்று கூட பலம் அலத்வாதி சபலஹா, சப்பலன் ஒன்று கூட எனக்கு கிடைக்கவே இல்லை, பலனே கிடைக்கல. பல தேசங்களுக்கு போய் தெரிஞ்சு பார்த்துட்டேன், பல ராஜாக்களுடைய அவையில் நடித்து பார்த்துட்டேன், பல விதங்களில் ரொம்ப இறங்கி துக்கப்பட்டு அவகிட்ட கெஞ்சி பேசியெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கவே இல்லை. அது மட்டுமா, அபாரமான வியாபாரங்கள், அதாவது பலவிதமான செயல்களை காரியங்களை எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய அப்படி செஞ்சு செஞ்சு என்னுடைய உடம்பு என்னாச்சு, கடைசியில் க்ஷீணிச்சு போயிடுத்து, கழண்டு போயிடுத்து, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுத்து. சரி, இதெல்லாம் பரவாயில்ல, உன்னுடைய திருவாராதனத்தையாவது நான் ஒழுங்காக பண்ணேன்னா அதையும் நான் பண்ணலை. இப்போ கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அவசீதாமி, துன்பப்பட்டு இருக்கேன் நான், தீவிரமாக, லேசில் இல்லை, பலவத்து அவசீதாமி, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் நான். தாயே, என்னை நீ தான் ரட்சிக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா நிறைய பேர் தேசத்துக்கு பல தேசத்துக்கு போகிறா, என்னென்னத்தையோ சம்பாதிக்கிறா. அதுக்கு அதை சம்பாதிக்கிறதுக்காக அந்த ராஜாக்கள் இடத்துல அவள் பேசுறது என்ன, அவகிட்ட போய் நடிக்கிறது என்ன, இல்லை நான் உங்கள் தேசத்தை எந்த விதத்துலையும் இது பண்ண, இந்த இதிலெல்லாம் சொல்கிறாள். இப்போ விசாக்கு போய் கேட்குறச்செல்லாம் நான் படிக்கிறதுக்கு மட்டும்தான் போவேன், அங்கே எந்த விதத்துலையும் உத்தியோகம்லாம் பண்ண மாட்டேன், படிச்சுட்டு நல்ல பையனாக வந்துடுவேன் தேசத்துக்கேன்னு எல்லாம் சொல்லுவாள். அதே மாதிரி நான் உத்தியோகத்துக்கு இப்போ தான் போகிறேன், வேறு எந்த விதத்துலையும் நான் தப்பு தண்டாலாம் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போய் க்ரீன் விசா எப்படி வாங்குறது, அதை எப்படி வாங்குறது, அதுக்கு என்னென்ன வழி உண்டு எல்லாத்தையும் பார்த்துப்பா. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நான் ஏமாத்தலை, எதுவும் பண்ணலை, இப்படி பலவிதமான கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் உன் திருவாராதனத்தை பண்ணாமல் உன்னிடத்துல பக்தி வைக்காமல் போயிட்டேனே,
இப்போ அதுக்காக பலனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன் தாயே. அதை பண்ணதுக்கான பலன் எனக்கு கிடைக்கவே போயிடுத்து. ராஜாக்களை வந்து புகழ்ந்து பேசினதோ பல தேசங்களுக்கு போய் அலைஞ்சதுக்கான பலன் எனக்கு கிடைக்கல. ஆனா உனக்கு திருவாராதனம் பண்ணாம போனேன் பார், உன்னை வந்து நினைக்காம போனேன் பார், அதுக்கான பலன் எனக்கு கிடைச்சிருது. என்னது? கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கான பலன் எனக்கு கிடைச்சி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் தாயே, என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு தாயார் இடத்துல பிரார்த்திக்கிறார். நிரந்தர மருந்துதைர் நிறைய வேதனா பாதனாத் துராசதரா புஜாமலமபாவனை சேவனை ரமே நனு ரமே தமே துரிதமோச்சகே மேச்சகே கனஸ்தனி மனஸ்த்வயா கட்டித நர்மணி பிரம்மணி. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 24வது ஸ்தபகத்தில் 10வது ஸ்லோகம் ரொம்ப ரசமயமான ஸ்லோகம். பெரியவர்கள் இந்த ஸ்லோகத்தை 2 வாட்டி நித்தியமும் அனுசந்திக்கணும், இல்லைன்னா முக்கியமான மனசு சங்கடமாக இருக்கிற சமயத்தில் இந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவா. தாயே, ராஜாக்களுக்கு சேவை பண்ணினதெல்லாம் போதும். ஏன் அப்படின்னு கேட்டால் அது எப்பொழுதும் நமக்கு ஒரு தீவிரமான ஒரு வலியை கொடுக்கக்கூடியது. ராஜசேவகம் அப்படிங்கிறது நரக வேதனையை கொடுக்கக்கூடியது அந்த இது. அது மட்டுமா, நெருங்க முடியாத ராஜாக்களுக்கு நான் ஒரு பணிவிடை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும்? என்னுடைய தூய்மையெல்லாம் கெட்டு போயிடும். இதை கவி வெங்கடாத்வரி ராஜசேவக வர்ணனம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகுணாதர்ஷ சம்பூல ரொம்ப அழகாக காண்பிப்பார். இந்த ராஜசேவகனாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒரு சுச்சி கிடையாது, ஒரு சௌச்சம் கிடையாது, ஒரு சரியான வேலைக்கு சந்தியாவந்தனம் பண்ண மாட்டான், பெருமாள் ஆராதனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராஜா கூப்பிட்டானா தரதரன்னு ஓடணும். ராஜா கூப்பிட்டானா காட்டுக்கு வேட்டையாட போறானா இவன் பின்னாடியே பிடிச்சின்னு கொடி பிடிச்சின்னு ஓடணும். என்னதான் அவனுக்கு அனுஷ்டானம் பண்ணுவான், என்னத்தை தான் பண்ணுவான். இல்லை ராஜா கூப்பிட்டார் திடீர்னு சபைக்கு வர சொன்னார்னா இவன் ஓடணும். சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கானா அப்படியே தூக்கி போட்டுட்டு ஓடணும். பெருமாள் திருவாராதனம் பண்றானா அங்கேயே பாதியில் விட்டுட்டு போகணும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்பார் ராஜசேவக வர்ணனத்துக்கு. அந்த மாதிரி இங்கே அதை தான் கவி காண்பிக்கிறார். இந்த ராஜாவுக்கு பணிவிடை பண்ணணுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால நம்மளுடைய தூய்மையே கெட்டு போயிடும். ஏன்னா ராஜாவுக்கு சேவகம் பண்ற அப்படின்னு சொன்னா பல விதங்கள்ல நம்ம வந்து நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு குணத்தையும் விட்டுட்டு தான் போகணும். சில சமயம் ராஜாவுக்கு யாருக்கோ போய் தூது கொடுக்கறதுக்கு போக வேண்டியதா இருக்கும். இல்லை ராணிக்கு தெரியாம வேற ஒருத்தரை வச்சுட்டு இருப்பா, அவளுக்கு போய் இவன் தூது போய் பேசுறது, அவாகிட்ட தொங்குறது, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். இவனுடைய சௌச்சம் கெட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அது எனக்கு வேண்டவே வேண்டாம் அந்த மாதிரி விஷயமே. தாயே, கனமான மார்பை கொண்டவளே, இந்த ராஜசேவகங்கள் அப்படிங்கிறது எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ என் மனசு மாறிடுத்து. பாவத்திலேருந்து விடுவிக்கக்கூடியதான ஒரு கரும்பொருள் அப்படிங்கிறார். அது எது அப்படின்னு கேட்டால் பரம்பொருள். அந்த பரம்பொருள் உன்னோட சேர்ந்து எப்பொழுதும் விளையாடிண்டே இருக்காமே, விளையாடி ரொம்ப சந்தோஷப்படுறதாமே. அந்த கரும்பொருள் பரம்பொருளான அந்த பரபிரம்மத்தின் இடத்துல என் மனசு வந்து ரமிக்குமா, என் மனசு சந்தோஷப்படுமா, என் மனசு அதில் ஈடுபடுமா? ரமேத்தனனும் இன்புற்று இருக்குமல்லவா அப்படின்னு கேட்கிறார். அவர் கேட்குற அந்த கேள்வி பாருங்க. தாயே, அந்த கரும்பொருள்னு ஒன்று சொல்றாளே, அந்த பரம்பொருள் உன்னோடு கூட எப்பொழுதும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக விளையாடின்னு இருக்கேன். அந்த பரம்பொருளிடத்துல என் மனசு லயிக்குமா? அந்த லயிக்கும்படியாக நீ செய். ஏன்னா அது எதுக்காக இங்க தாயார்கிட்ட அப்படி கேட்கிறாருன்னா, அது நீ சுலபமா விளையாடக்கூடிய ஒரு வஸ்துவா இருக்கு உனக்கு. நமக்கு ஒரு சுலபமா ஒரு வஸ்து விளையாடக்கூடிய வஸ்துவா இருக்குன்னா நம்ம அதை தூக்கி போடுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம அது பொம்மைக்கு கீ கொடுப்போம், என்ன வேணா பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த பரம்பொருள் நீ கீ கொடுக்குற பொம்மையாட்டம் இருக்கு. அப்ப நீ கீ கொடுத்த அப்படின்னு சொன்னா உடனே அதன் இடத்துல என் மனசு லைக்கும் இல்லையா? இந்த பாருங்கண்ணா, இவன் தான் குழந்தை, இவனுக்கு மோட்சத்தை கொடுங்கன்னு சொன்னா நீ உடனே கொடுத்துருவோம் இல்லையா? அது அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் இடத்துல என் மனசை லைக்கும்படியாக நீ செய்யின்னு மனசை உருகி பிரார்த்திக்கிறார். நம்மளும் அதை தான் பிரார்த்திக்கிறோம். அதை தவிர நமக்கு வேற என்ன? எத்தனையோ விஷய சுகங்கள்லாம் நம்மளை வந்து இழுக்கும். அந்த விஷய சுகங்களில் ஈடுபடாம அந்த பரம்பொருள் இடத்துல நம்ம மனசை லைக்கும்படியாக செய்ய தாயே அப்படின்னு தாயார் இடத்துல நம்ம பிரார்த்திக்கணும். முதல்ல தாயாரிடத்துல இந்த மாதிரி கேட்கக்கூடியதான ஒரு மனசை நமக்கு கொடுக்கணும்னு முதல்ல கேட்டாகணும். அதுவே நமக்கு சிரமம். அதுக்கப்புறம் தானே பரம்பொருள் இடத்துல லைக்கும்படியாக செய்யணும் தாயார்கிட்ட பிரார்த்திக்கிறது. ஆகையினால தாயார்கிட்ட அது எல்லாத்தையும் பிரார்த்திப்போம். ஜனனி ஹிருதவசாதம் சுஷ்க நிர்வேதவாதம் ஜனனி ஜகத பார்த்தம் சஸ்வதாலம்பிய தைரியம் சரணமிஹ பஜேயம் சம்ஸ்ருதான்யைரஜேயம் தனுஜபிதமுதாரம் தம் பவத்யா சதாரம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 24வது ஸ்தபகத்தில் 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தாயே அப்படின்னு சம்போதனை பண்ணுற ஜனனியே, யார் யாரெல்லாம் இந்த லோகத்தில் ஜனித்திருக்காளோ
அவ எல்லாருக்கும் ஹிம்சிக்கிறது, வீணான விஷயங்கள், அதே மாதிரி வறண்டு போன ஒரு வெறுத்த பேச்சுக்களை எல்லாம் பேசுறதை நான் விட்டுட்டு தைரியத்தை அடிக்கடி நான் பிடிச்சிண்டு பெருமாளை சரணடைவேனாக அப்படிங்கிறார். அப்போ வீண் பேச்சுக்களை பேசுறது, அடுத்தவாளை ஹிம்சிக்கிறது, அதே மாதிரி ஒரு விருத்த பேச்சை பேசுறது, இப்படி விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தைரியத்தை பிடிச்சிண்டு பெருமாளை சரணடைவேன். ஏன்னு கேட்டால் அவன் உன்னால தான் சதாரன், தாரம் அப்படின்னு சொன்னால் மனைவின்னு அர்த்தம், சதாரன் அப்படின்னு சொன்னால் மனைவியுடன் கூடினவன் அர்த்தம். அப்போ பெருமாளுக்கு சதாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை உன்னால தான் வருது. அது மட்டும் இல்லை, அவன் உதாரன். உதாரன்னு சொன்னால் அசுரருடைய பிறந்த உதாரன், அசுரர்களை எல்லாம் பிழக்கிறான். உதாரன்னா வயிறுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, உதாரன்னா வாரி கொடுக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் அவனை ஆசிரிக்கிறாளோ அவர்களாலே வெல்லத்தக்கவன் அவன் அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த பெருமாளை நீ எனக்கு தாயாக இருக்கிற காரணத்தினாலே நான் சரணடைகிறேன் அப்படிங்கிற. அப்போ பெருமாள் உதாரன், சதாரன், அவனை யாராலையும் அஜேயம் வெல்ல முடியாதவன் அவன். அப்பேற்பட்ட பெருமாளை நான் சரணடைகிறேன்னு சொன்னால் அது நீ இருக்கேங்கிற காரணத்தினால தைரியத்தில் தான் நான் அந்த பெருமாளை சரணடைகிறேனே தவிர, இல்லைன்னா எனக்கு அவனை போய் சரணடைகிறதுக்கு முடியுமா, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற. அப்படி சரணடைகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த வெறுப்பு பேச்சுக்கள், அடுத்தவாளை இம்சிக்கிறது, வீணா பேசுறது, இதெல்லாத்தையும் விட்டுட்டு தைரியத்தை எப்படியோ வரவழைச்சுண்டு நான் அந்த பெருமாளை சரணடைகிறேன் நீ இருக்கேங்கிற காரணத்தினாலே அப்படிங்கிறார் கவி. நிர்விண்ணமப்தி கண்யே நிரீக்ஷமாம் ஷீதலை ரபாங்கலவைஹி அபிஷிஞ்சசி பலி வஞ்சக சரணத்வய சரண வரண சாம்ராஜ்யே. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 24வது ஸ்தபகத்தில் கடைசி ஸ்லோகம் 12வது ஸ்லோகம், கடல் கண்ணியே அப்படின்னு இங்கே சம்போதனம் பண்ணுறார். அப்தி கண்ணியே அப்படின்ட்டு, தாயே நொந்து போய் கிடக்க நான் வெறும் சாதாரணமாக என்னமோ சந்தோஷமாக இருக்கேன்னு நீ நினச்சிக்காத, நிர்விண்ண வெறுப்படைஞ்சு போய் என்னடா வாழ்க்கை இது வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடியவனை உன்னுடைய குளிர்ந்த கடைக்கண் பார்வை இருக்கு இல்லையா, அந்த கடைக்கண் பார்வையினுடைய நீர் துளிகளாலே என்னை குளிப்பாட்டுகிறாய் அப்படிங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம், தாயாருடைய கடாட்சம் தன் மேலே விழுந்துருத்து, அது ஜலம் போல இருந்து தன்னை குளிப்பாட்டி சுத்தமாக்கிடுத்துன்னு அர்த்தம். இப்போ சுத்தமாக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டால், அதுக்கு உடனே பின்னாடி வரியில் சொல்கிறார், இந்த பலி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தானே, அவனை ஏமாற்றி அவன்கிட்ட 3 அடி மண்ணை கேட்டு இந்த அளந்தானே இந்த பெருமாள், அவனுடைய அந்த திருவடி இருக்கு இல்லையா, அந்த திருவடியை யார் யாரெல்லாம் பற்றி கொண்டு அந்த திருவடி சாம்ராஜ்யத்தில் இருக்காளோ அங்கே என்னை நீ அபிஷேகம் பண்ணி வைக்கிறாய் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். எது, பெருமாளுடைய திருவடி அப்படிங்கிறது, அது எங்கே, மோட்சம் அப்படின்னு அர்த்தம். அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தில் என்ன நீ உன்னுடைய கடைக்கண் பார்வையினுடைய துளிகளாலே குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணி வைக்கிறாய் அப்படின்னா எனக்கு நீ மோட்சத்தை கொடுத்துடுற அப்படின்னு அர்த்தம். எப்படி அழகா சாமர்த்தியமா சொல்றாரு பாருங்க. அது ஏதோ ஒரு பலி சக்கரவர்த்தியை ஏமாற்றினது பெருமாளுடைய திருவடிகள் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தில் என்னை அபிஷேகம் பண்ணி வைக்கிறான்னா, மோட்சங்கிற அந்த சாம்ராஜ்யத்துக்கு என்னை நீ முடிசூட்டி வைக்கிறேன்னு அர்த்தம். அப்போ என்ன முடிசூட்டி வைக்கிறேன், ஏற்கனவே ராஜா இல்லையான்னா எல்லாருமே அங்கே ராஜா தான். அதுதான் மோட்ச சாம்ராஜ்யம். எல்லாருமே அப்படியே பெருமாளாட்டம் அப்பட்டமாக இருப்பாளாம். யார் பெருமாள், இதில் யார் ஒருத்தர் நித்தியசூரிகள்னு ஒருத்தரையும் கண்டுபிடிக்க முடியாதான் அந்த அளவுக்கு. அதைத்தான் இங்கே கவி ரொம்ப அழகாக காண்பிக்கிறார். நொந்து கிடக்கிற நான் அப்படிப்பட்ட என்ன உன்னுடைய கடைக்கண் பார்வை மூலமாக குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி இந்த பகவானுடைய திருவடின்னு சொல்லக்கூடிய அந்த சாம்ராஜ்யத்தில் என்னை அபிஷேகம் பண்ணி வைக்கிறார், ராஜாவாக என்னை முடிசூட்டி வைக்கிறார் அப்படிங்கிறார். அப்படி இந்த ஸ்தபகத்தை கவி பூர்த்தி பண்ணுறார். அதாவது இந்த இடத்துல கவி தான் நொந்து போய் எந்த அளவுக்கு ஒரு 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 விதமான ரசமே இல்லாமல், வாழ்க்கையில் ஒரு விதமான இலக்கே இல்லாமல், ஒரு விதத்தில் எந்த விதத்துலையும் என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கேன், நீ மட்டும்தான் அப்படின்னு அந்த வெறுப்பை எல்லாம் காண்பிச்சுட்டே வரார். கடைசி ஸ்லோகத்தில் நீ எனக்கு மோட்சத்தையே கொடுத்துடுற அப்படின்னு சொல்லி இந்த வெறுத்து போன எனக்கு நீ மோட்சத்தை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார் ஸ்தபகத்தை. இதோட கவி வெங்கடாத்வரியனுடைய அத்தியுதமான ஸ்தோத்திர கிரந்தமான லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 24வது ஸ்தபகத்தை பூர்த்தி பண்ணுறோம்.